வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா 5mm தான் எடுத்துருக்கேன். 2 கலர் பாசி வச்சு ஒரு சாக்லேட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க 6 பாசி போட்டிருக்கோம். இந்த 6வது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுட்டு அப்புறம் சென்டர் படுத்திக்கிடுங்க. இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி எடுத்துட்டா கரெக்டாக அந்த பூ வந்து சென்டருக்கு வந்துடும். நம்ம 6 பாசி வச்சு தான் ஒரு பூ போட்டிருக்கோம். பாருங்கள், இது போட்ட பிறகு நீல கலர் பாசியில் 2 கலர் எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் வந்து இந்த ரவுண்டுக்கு போட்டதுலேருந்து அடுத்த கலர் எடுத்துக்கிடுங்க. இந்த சைடு ஒரு 3 பாசி பாருங்க. 3வது பாசியில் டொயினை விட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலரு என்ன சைஸில் இருக்கோ எடுத்துக்கிடுங்க. 5mm தான் அப்படின்ட்டு இல்லை, சின்ன பாசியில் கூட செய்யலாம். அதுக்கு பிறகு இதை இந்த பக்கத்து பாசியை கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போவுமே இடது பக்கத்தில் 3 பாசி போட்டுருங்க. இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு மஞ்சள் பாசியும் 3 நீல கலர் பாசியும் வந்திருக்கு. அதாவது 4 பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம். இதில் 5 பாசி ரவுண்டில் வரணும். அடுத்ததும் நீளத்தில் 3 பாசி, அடுத்தது 2 பாசி போடணும், அடுத்தது 3 பாசி போடணும். பாருங்கள், முதல்ல நம்ம 6 பாசி வச்சு ஒரு பூ போட்டோம். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே 4 பாசி, அதுக்கு பிறகு 5 பாசியில் 2 பூ, மறுபடியும் 4 பாசியில் ஒரு பூ, அதுக்கு பிறகு 5 பாசி வச்சு ஒரு பூ. இனி இப்போ இந்த 2 பாசியும் எடுத்துக்கிடணும். இந்த மஞ்சள் பாசியும் எடுக்கணும், அந்த நீல கலர் பாசியும் எடுக்கணும். எடுத்துட்டு 2 பாசி போட்டுடலாம். இதுலேயும் இந்த 5 பாசி பூ தான் வரும். இதில் 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் 2 5 மணி பூ வந்திருக்கு. அதாவது 5 பாசி போட்டு 2 பூ வந்திருக்கு. அதில் சைடு பூவில் தான் நமக்கு இந்த ஒரு பாசியில் டொயின் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து நமக்கு இதில் மேலே 5 பாசி தான் ஒரு பூ வரும். 5 பாசி போட்டு பாருங்கள், இதில் போடும்போது ஒரு நீல கலர், 2 மஞ்சள், ஒரு நீலம், இதே போல் போட்டுருங்க. இதுலேயும் 5 பாசி வச்சு தான் ஒரு பூ வரும். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த 4 பாசி போட்டு ஒரு பூ போட்ட பாருங்க, அதில் இப்போ கொடுத்து எடுத்துருக்கோம். இதுக்கு நேர் மேலேயும் 4 பாசியில் தான் ஒரு பூ வரணும். இப்போ அடுத்த பூ போடும்போது ஒரு மஞ்சையும் ஒரு நீளமும் 6 பாசி போட்டு ஒரு பூ போட்டோம். அதையும் சேர்த்தா நமக்கு இது 3வது லைனில் போட்டுரும். முதல்ல ஒரு 5 பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 4 பாசி வச்சு போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்ததில் வந்து 5 பாசி வரணும். அப்போது 2 மஞ்சையும் ஒரு நீளமும். பாருங்கள், இதில் 5 பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கீழே வந்து 2 பாசி சேர்த்து எடுத்துக்கிடுங்க. கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியதில் அந்த 5 மணிப்பூ இருக்குது பாருங்கள், அதில் 2 பூலையும் சேர்த்து இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த பூவில் ஒரு பாசியும் சேர்த்து எடுத்துருக்கோம். நமக்கு இப்போ 3 பாசி இருக்குது. இதில் வந்து 2 மஞ்சள் பாசி, ஒரு நீளம். நமக்கு ஏற்கனவே 3 பாசி இருக்குது. அப்போ 6 பாசி வரும் இந்த ரவுண்டில். பாருங்கள், 6 பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்ட பிறகு கீழே ஒரு பாசியில் தான் கொடுத்து எடுத்துருக்கோம். அடுத்தது போடும்போது 5 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரணும். 2 மஞ்சையும் ஒரு நீளமும். இப்போ இதில் வந்து 4 பாசி வச்சு ஒரு பூ போட்டோம் பாருங்க, அது நேர் மேலே தான் டொயின் இருக்குது. இப்போ இதுலேயும் 4 மணிப்பூ தான் போடணும். இதில் வந்து ஒரு மஞ்சள், ஒரு நீளம். பாருங்கள், அடுத்தது கீழே ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். 2 மஞ்சள் கலர் பாசியும் ஒரு நீளமும். பாருங்கள், அடுத்தது வந்து இதுலேயும் 6 பாசி இது வச்சு தான் ஒரு ரவுண்டு வரணும். இப்போ 4 பாசி நம்ம சேர்த்து எடுக்க போகிறோம். இதில் மேலே 2 மஞ்சள் கலர் பாசி போட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சள் கலர் பாசியில் தான் நம்ம டொயினை எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த சைடே 2 பாசியும் போட்டுருங்க. இடது பக்கத்தில் மேல் பக்கமாக இருக்குது பாருங்க, அதிலே 2 பாசி மஞ்சள் கலர் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதில் 2 பாசி போட்டிருக்கோம். இந்த நீல கலர் பாசியில் 2லேயும் கொடுத்துட்டு இந்த நீல கலர் பாசிலையும் கொடுத்து இந்த மஞ்சள் கலர் பாசிக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ இந்த டொயின் இருக்குது பாருங்க, இந்த டொயினை இந்த 2 நீல பாசிலையும் கொடுத்து எடுத்து இப்போ இந்த மஞ்சள் பாசியில் நான் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பாசிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் டொயினை எடுத்துகிட்டு வந்த பிறகு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்போ நல்லா டைட் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு பாசிக்கு நேர் மேலே 2மே 4 பாசி வச்சு தான் பூ போட்டிருக்கோம்.
அதுக்கு பிறகு இந்த ரவுண்டில் 5 மணிப்பூ தான் 2 வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 4 மணிப்பூ, அதுக்கு பிறகு 2 5 மணிப்பூ. அதுக்கு மேல் ரவுண்டில் ஒரு 4 மணிப்பூ, 5 மணிப்பூ, அதுக்கப்புறம் 6 மணிப்பூ, அதுக்கப்புறம் 5 மணிப்பூ, 4 மணிப்பூ, 5 மணிப்பூ, 6 மணிப்பூ, அதுக்கப்புறம் ஒரு 5 மணிப்பூ. இதே மாதிரி போட்டிருக்கோம். அப்போ தான் இந்த ஷேப் வரும். பாருங்கள், இந்த சைடு 2 4 பாசி வச்சு இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த சைடும் 4 பாசி இப்படி வரும். இப்படி ரவுண்டாக வரும். இந்த சைடு நான் காமிக்கிறேன். இதே போல் தான் பின்பக்கமாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு 2 பாசி 5 மணிப்பூ, அதிலேருந்து 2 பாசி எடுத்து தான் நம்ம 6 மணிப்பூ போட்டிருக்கோம். இதே போல் போட்டுருங்க. ஏன்னா இன்னொரு சைடும் இதே மாதிரி போடணும். அதனால் இதை பார்த்தே நீங்கள் போட்டுக்கிடலாம். பாருங்கள், நமக்கு இதில் தான் இப்போ டொயின் இருக்குது. இந்த மஞ்சள் பாசியில் இந்த 6 பாசிலையும் தான் சுற்றி நம்ம 5 மணிப்பூ தான் போட போகிறோம். அதுக்கு நம்ம எப்போ கலர் கலராக போடணும், அதில் ஒரு டிசைன் போட போகிறோம். அதனால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இதே போல் போட்டுருங்க. ஒரு நீல கலர் பாசி, அதுக்கு பிறகு ஒரு மஞ்சள், அப்புறம் 2 நீலம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு கீழே உள்ள மஞ்சள் கலர் பாசியும் எடுத்துருக்கோம். அடுத்தது போடும்போது ஒரு மஞ்சள் பாசியும் 2 நீளமும். பாருங்கள், அடுத்ததுலேயும் கீழே மஞ்சள் கலர் பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துருக்கோம். மேலே ஒரு மஞ்சள் 2 நீல கலர். இதே போல் இந்த ரவுண்டில் போட்டுருங்க. கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், கடைசி பூவுக்கு கீழே இருக்க மஞ்சள் பாசியும் எடுத்துருக்கோம். சைடில் உள்ள நீல கலர் பாசியும் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு மஞ்சையும் ஒரு நீளமும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம். மேல் பக்கத்தில் மாறி மாறி இருக்குது. ஒரு நீளம், ஒரு மஞ்சள், ஒரு நீளம், ஒரு மஞ்சள். இதே போல் 12 பாசி இருக்கும். ஏன்னா நம்ம கீழே வந்து 6 பாசி போட்டிருக்கோம். மேல் பக்கத்தில் 5 பாசி போட்டு ஒவ்வொரு பூ போட்டதுனால 2 2 பாசி மேலே வந்திருக்கு. இதே போல் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இனி இதுக்கு மேலே வந்து நம்ம 4 பாசி வச்சு தான் பூ போட போகிறோம். அதாவது 4 மணிப்பூ. இதில் வந்து எப்படி போடணும்னா, இப்போது நமக்கு இந்த பக்கத்தில் இதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பக்கத்தில் தான் டொயின் இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு நீளம் போடணும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்தது அந்த திரும்பி இந்த பாசி இந்த டொயினை கொடுத்து எடுக்கும்போது நமக்கு அதில் வந்து கிராஸில் எப்படி வர்றது மஞ்சள் தான் வரும். அதனால் 2 மஞ்சள் போட்டுடலாம். பாருங்கள், இதே போல் தான் வரும். இப்படி இந்த நீல கலர் இப்படி நீளமாட்டே கிராஸில் எப்படி வரும். மஞ்சள் கலர் பாசின்னா மஞ்சள் கலர்லேயே இப்படி கிராஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இனி அடுத்தது போடும்போது நமக்கு இந்த நீல பாசி போடணும். ஒரு நீளமும் ஒரு மஞ்சையும் போடணும். பாருங்கள், இப்படி கிராஸில் தான் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது போடும்போது நமக்கு இந்த நீலம் தான் இப்படி கிராஸில் வரணும். அதனால் 2 நீல பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கிராஸில் வர்றது வந்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இனி அடுத்தது 2 மஞ்சள், அடுத்தது 2 நீலம். இதே போல் மாற்றி மாற்றி எல்லா பாசிலையுமே போட்டிருங்க. கடைசி பூவில் பார்க்கலாம். பாருங்கள், கடைசி பூவில் இப்போ 3 பாசி இருக்குது. இதில் ஒரு நீல பாசி போட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2வது லைனை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு நீலம் 2 மஞ்சள். பாருங்கள், முதல் பூ போடும்போது மட்டும்தான் நம்ம எந்த பாசியில் டொயின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். இப்போ மஞ்சள் பாசியில் டொயின் இருந்ததுன்னா முதல்ல மஞ்சள் கலர் பாசி போடணும், 2வது நீலம் போடணும். 2 பாசி போடுறது. இப்போ எனக்கு வந்து இதில் நீல கலர் பாசியில் தான் டொயின் இருந்துச்சு. அதனால் முதல் பாசி நீலமும் 2 பாசி வந்து மஞ்சள் கலரும் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இனி இதே போல் தான் நம்ம முதல்ல உள்ள கீழே உள்ள லைன் போட்டோம் பாருங்கள். இனி இதில் இப்போ 2 நீலம் போடணும், அடுத்தது 2 மஞ்சள். இதே போல் போட்டுகிட்டே வந்துடலாம். பாருங்கள், 2 லைன் போட்டு முடிச்சிருக்கோம். இதே போல் இன்னொரு லைனும் இதே மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போமா நீல கலர் பாசியில் தான் டொயின் இருக்குது. ஒரு நீளமும் 2 மஞ்சையும் போடணும். பாருங்கள், இதில் கொண்டு முடிச்சிருக்கோம். இது முடித்த பிறகு இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். இந்த டொயினில் வலது பக்கத்தில் இந்த பாசியும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இந்த டொயினில் ஒரு நீலம், ஒரு மஞ்சள், ஒரு நீலம். இதில் வந்து இனி 2 2 பாசியாக எடுத்து 5 பாசி வச்சு தான் ஒவ்வொரு ரவுண்டு போட போகிறோம். பாருங்கள், இப்படி போட்டிருக்கோம். இனி பக்கத்தில் கீழே வந்து 2 பாசி எடுத்துக்கிடணும். இப்போ 2 பாசி எடுத்துக்கிடலாம். 2 பாசி எடுத்துகிட்டு அப்போ நமக்கு இப்போ 3 பாசி இருக்கும். இப்போ 2 பாசி போடணும். ஒரு மஞ்சையும் ஒரு நீலமும் போட்டுருங்க. அடுத்ததும் ஒரு மஞ்சையும் ஒரு நீலமும். மேல் பக்கத்தில் நம்ம கீழே முதல்ல போட்டோம் பாருங்க 6 பாசி வச்சு அதே ரவுண்டு தான் இந்த மஞ்சள் கலரில் 6 பாசி இதில் ரவுண்டாக வரணும். அதனால் மேல் பக்கத்தில் போடும்போது மஞ்சள் போடணும், கீழே நீலம் போடணும். பாருங்கள், இப்படி போட்டு முடிச்சாச்சு. எனக்கு இனி கரெக்டாக டொயின் முடிஞ்சிட்டு
இந்த 4 பாசியும் நான் சேர்த்து எடுக்க போகிறேன். அதனால் இதில் ஒரு மஞ்சள் கலர் பாசி போட்டு இந்த பக்கமாக அந்த ட்ரெயினை கொண்டு வந்து இங்கே நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதுவரையும் போட்டு முடிச்சிருக்கோம். இதுவரையும் நமக்கு அந்த 5 அடி ஒயர் எடுத்தது கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எப்படின்னா இதே போலவே இந்த பக்கத்துலேயும் வரணும்னா இந்த பாசி இருக்குது பாருங்கள், இந்த 4 பாசி வச்சு நம்ம போட்டிருக்கோம்ல, அது நேர் தான் வந்து 4 மணிப்பூ போடணும். கொஞ்சம் கிராஸில் போட்டால் வேறு மாதிரி ஷேப் வரும். பாருங்கள், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சாக்லேட்டு இப்படி நேரே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த 4 மணிப்பூ நேர் இந்த 4 மணிப்பூ வரணும். கரெக்டாக நேரே வந்துன்னா இப்படி இருக்கும். வேறு இடத்துல அதாவது இந்த 4 மணிப்பூ தள்ளி இந்த பாசியில் நம்ம 4 மணிப்பூ போட்டோன்னு வைங்களா, இப்படி திருங்கிக்கிட்டு இருக்கும். இப்படி முறுக்கி விட்ட மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு போடணுமோ அப்படி போட்டு விடுங்க. நான் இந்த ஒரு சாக்லேட்டு இப்படி நேரே இருக்கிறதுனால இதை கிராஸில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த சாக்லேட் மாடலில் போட போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் லேசாக ஆரம்பிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் இதை பார்த்து நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், இது நேர் தான் நமக்கு இந்த 4 மணிப்பூ இருக்குது. நம்ம இந்த பாசியில் டொயினை கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தால 2 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இனி மறுபடியும் இதே மாதிரி தான் போட போகிறோம். முதல்ல 4 மணிப்பூ, அதுக்கப்புறம் 5 மணிப்பூ, அப்புறம் 2 5 மணிப்பூ போடணும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிப்பூ நீல கலர் பாசிலே போட்டுடலாம். இப்போ 3 பாசி போடணும். பாருங்கள், 3 பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயின் எடுத்து அதில் குறுக்க விட்டு எடுத்துகிட்டு சென்டர் படுத்திட்டு கீழே உள்ள மஞ்சள் பாசியில் எடுத்துருக்கோம். இப்போ 2 பாசி இருக்குது. மறுபடியும் 3 பாசி போட்டுடலாம். அடுத்தது 3 பாசி. பாருங்கள், 2 5 மணிப்பூ போட்டிருக்கோம். அடுத்தது 2 பாசி போடணும். அடுத்தது 3 பாசி. அடுத்தது கடைசி பூ போட போகிறோம். இந்த கீழே உள்ள மஞ்சள் கலர் பாசிலையும் எடுக்கணும், இந்த நீல பாசிலையும் எடுக்கணும். 2லேயும் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போது மேல் பக்கத்தில் 2 நீல கலர் பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த 5 மணிப்பூவில் தான் இந்த ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது. இப்போ அடுத்தது போடும்போது ஒரு நீல கலர் பாசி, 2 மஞ்சள், ஒரு நீலம், இதே போல் போட்டுடலாம். அடுத்தது ஒரு மஞ்சையும் ஒரு நீளமும் இந்த 4 மணிப்பூவுக்கு மேலே போட போகிறோம். அடுத்தது 2 மஞ்சள், ஒரு நீலம். பாருங்கள், இதில் போடும்போது கீழே 2 பாசி எடுக்கணும். ஞாபகமாக இதில் கொடுத்து எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து 6 மணிப்பூ வரும். 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். மேல் பக்கத்தில் வரக்கூடியது எல்லாமே மஞ்சள் வரணும். அப்போ நமக்கு இதில் வந்து 2 மஞ்சையும் ஒரு நீளமும். பாருங்கள், அடுத்தது பக்கத்தில் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். 2 மஞ்சள், ஒரு நீளம். அடுத்தது ஒரு மஞ்சையும் ஒரு நீளமும். பாருங்கள், இதில் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ 2 சைட்லேயுமே 5 மணிப்பூ தான் இருக்குது. நடுவில் 6 மணிப்பூ வரணும். இப்போ இந்த ட்ரெயினில் 2 மஞ்சள் கலர் பாசி போட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு நாட் போட்டுடலாம். இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு இதில் வந்து நாட் போட்டுடலாம். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. இது நேரே இல்லை. பாருங்கள், இது நேரே இல்லாமல் இப்படி திருங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இந்த 4 மணிப்பூ நேர், இந்த பக்கமாக 4 பாசி வந்து இதே போல் இந்த பக்கமாக 4 மணிப்பூ இது நேரே வந்துன்னா இது நேரே இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி நம்ம முறுக்கி விட்டாக்கி சாக்லேட்லாம் இப்படி முறுக்கி விட்ருக்கும் பாருங்கள், அது போல் இருக்கும். இந்த சாக்லேட்டு இப்படி நேரே போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் முறுக்கிட்டு இருந்த மாதிரி தான் திருப்பிட்டு இருக்குது. பாருங்கள், இதே போல் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இதே போல் நேரே தான் போடணுன்னாலும் போடலாம், ஒரே கலரில் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். அது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டு எடுத்துக்கிடுங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த கூடை பண்ணி வச்சுருந்தோம். இந்த கூடையில் பர்த்டே கிஃப்டாட்டு யாருக்காவது இதை எப்படி போட்டு கொடுக்கலாம், அழகாக இருக்கும். பாருங்கள், 3 சாக்லேட்டு இப்படி போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்தோம்னா நல்லா இஷ்டப்பட்டு வாங்கிக்கிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.